once again welcome back to Siddhu Stuffy. In the video la நாம நம்மளோட DJI OSMO கேமராக்கும் GoPro action கேமராக்கும் உள்ள difference, that means comparison பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறதால ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஃபியூச்சர்ஸில் குவாலிட்டி எப்படி இருக்குது, எதில் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதுவும் சைட் பை சைடு வச்சுட்டு நம்ம கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெபிலிட்டி இந்த அளவில் இருக்கும். ஹேசல் டீம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்துட்டு நல்ல வைடாக, இன்னும் கொஞ்சம் நம்ம பைக்கில் எல்லாத்துலேயுமே போனோம்னா நல்ல வைடு உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். பட் ஆஸ்மோவில் வந்துட்டு கொஞ்சம் ஜூம். இது வந்துட்டு சூப்பர் வியூவில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வைட் கிடைக்குது. நார்மல் வியூவில் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. பட் சூப்பர் வியூவில் கோப்ரோ தான் இருக்குது. அது மாதிரி சூப்பர் வியூ வந்துட்டு ஆஸ்மோவில் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுமா? தெரியுதுல்ல? ஸோ இந்த என்ன பேசுகிறதுனே தெரிலல. ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு வாய்ஸுக்காக. இப்போ ரெண்டு கேமராலையுமே வந்துட்டு நான் பேசிகிட்ருக்கேன். எது எந்த கேமரா அப்படிங்கிறது வந்துட்டு நான் அந்த கீழே வந்துட்டு போடும்போது உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி ஆஸ்மோவில் எப்படி இருக்குது, கோப்ரோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுக்குமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் மைக்லாம் இல்லை, இன்டர்னல் மைக்கில் தான். இன்டர்னல் மைக்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது? எனக்கும் எது பெட்டராக இருக்குதுன்னு இப்போ தெரியல, ஆனால் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எது பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னடா வந்துட்டு கோப்ரோவில் வந்துட்டு 5K வரைக்கும் எடுக்க முடியும், ஆஸ்மோவில் வந்துட்டு 4K வரைக்கும் எடுக்க முடியும், ஏன் எடுக்கலை அப்படின்னா எடிட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு 4K 5K 5.2K அதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது இல்லை. இது வந்துட்டு கோப்ரோ 9 Pro பிளாக்கு DJI OSMO ஃபஸ்ட் எடிஷன், அந்த குட்டியாக இருக்கும்ல அந்தது கிடையாது. ஸோ இதோட கிளாரிட்டி அந்ததுக்காக தான் நான் வந்துட்டு எடுத்தேன் இந்த கம்பேரிசன் வியூவை. இந்த கிளாரிட்டி வந்துட்டு நம்ம 1080pயில் தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நம்ம எடுப்போம். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணும் போதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன்லேருந்து டைம் லேப்ஸ்லேருந்து ஹைப்பர் லேப்ஸ், அந்த வீடியோவோட ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறது. மற்ற செட்டிங்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோமா பண்ணலையான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா இதில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குதா, இதில் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லையா, லைக் SD கார்டு எத்தனை GB போடலாம், இது வாட்டர் ப்ரூஃபாக, ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃபு. DJI OSMO வந்துட்டு கேஸோடு வரும்போது அது வாட்டர் ப்ரூஃபு. ஆனால் வந்துட்டு கோப்ரோ வந்துட்டு கேஸ் இல்லாமையும் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபு. ஸோ ரெண்டு கேமராலையும் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸு, ஸ்கின் டோன்ஸு,
எல்லாமே வந்துட்டு சில பேருக்கு சிலது பிடிக்கும், சில பேருக்கு GoPro பிடிக்கும், சில பேருக்கு OSMO பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எது வாங்கணும் அப்படின்னு தோணுதோ வாங்கிக்கலாம். ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா GoProலேருந்து OSMO வந்துட்டு ஒரு நியர்லி ஹாஃப் த ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக, இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் குட் கிளாரிட்டியில் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா GoProக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். எனக்கு OSMO இது வரைக்குமே பெட்டராக தான் இருக்குது. நான் என்னோடய வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் OSMOவில் தான் எடுத்திருப்பேன். என்கிட்ட GoPro கிடையாது. சப்போஸ் நான் அப்கிரேட் பண்ணணுன்னா GoPro இந்த 9க்கும் போகலாம், இல்லாட்டி 10க்கும் போகலாம். ஸோ பார்க்கலாம். நானும் வீடியோஸ் இன்னும் பார்க்கல, ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் அதுவும் முடியலன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் ஏதாச்சும் கேட்டாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, stay tuned. Sidhu Stuffy. Bye.